பயம்ங்கிறது வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. சோ அந்த விஷயத்த நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நம்மளுக்கு வரக்கூடியதுதான் பயம்ங்கிற எமோஷன். ஆனா இதுவே ஆன்சைட்டின்னும் போது உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையா இருக்கவே இருக்காது. ஒண்ணு நடந்துருமோ அப்படின்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு பயத்திலேயே இருப்போம் இல்லைங்களா, அதுக்கு பேர் தான் ஆன்சைட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில அம்மாங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க குழந்தைக்கு எப்போ என்ன நடந்துருமோங்கிற மாதிரி ஒரு ஆன்சைட்டிலேயே இருப்பாங்க. சோ அந்த குழந்தைய வந்து ஃப்ரீயா விளையாட விட மாட்டாங்க. கொஞ்சம் ரிஸ்கியான கேம்ஸ்ல எல்லாம் அவங்க விளையாட போனாங்கன்னா இல்ல வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. சோ இதுக்கு பேர் தான் வந்து ஆன்சைட்டி. பயம்ங்கிறது உண்மையான விஷயம். ஆன்சைட்டிங்கிறது நம்மளுடைய கற்பனையினால நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு போலி பயம். இந்த ஆன்சைட்டிங்கிறது நம்மளுக்கு எப்பயாச்சும் அப்பப்போ வருது. ஆனா நம்ம வந்து அதை ஹேண்டில் பண்ணிட்டு நம்மளால நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கை நல்லபடியா பண்ண முடியுதுன்னு இருக்கும்போது நம்ம அதை பத்தி பாதரே பண்ண வேண்டியது இல்லை.